பைபிள்ல பாவம்னு சில விஷயங்கள் இருக்கு. பாவத்துல பெரிய பாவம் சின்ன பாவம்னு பைபிள் எங்கேயுமே இல்ல. ஒரு வேசித்தனம் பண்ணா அது பாவம்னு பைபிள் எப்படி ரெக்கார்ட் பண்ணுதோ, பொய் சொன்னாலும் அத பாவம் தான் பைபிள் ரெக்கார்ட் பண்ணுது. பைபிள் படி பாவத்துல பெரிய பாவம் சின்ன பாவம் எதுவுமே சின் இஸ் சின். ஆனா கிறிஸ்தவ குடும்பத்தில் நம்ம பிறந்து அப்பா அம்மாவால வளர்க்கப்பட்டு கிறிஸ்தவ பெற்றோரால் வளர்க்கப்பட்டு இருக்கிறதுனால பாவத்தை பார்த்து நம்ம சீக்கிரமா என்ன பண்ணிடுவோம், அலர்ட் ஆயிடலாம். ஆனா ஒரு விஷயத்தை கிறிஸ்டியன் ஜெனரேஷன் மிஸ் பண்ற ஒரு வேர்டு என்ன தெரியுமா? சிற்றின்பம். இந்த வார்த்தை கூட சேர்ந்து எல்லாரும் சொல்லுங்க. ஐ திங்க் அந்த வார்த்தை உங்க பாடல்ல வருதா? சிற்றின்பம். பைபிள் சொல்லு சிற்றின்பம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு இது ரொம்ப பிளஷரா இருக்கும். ஆனா இந்த கொஞ்ச நேர பிளஷருக்கு பதிலா அது என்ன கேட்கும் தெரியுமா? உங்க வாழ்நாள் முழுவதும் குற்ற உணர்ச்சியை கேட்கும். பிசாசு எதையுமே இலவசமா தரமாட்டான். Satan will not give anything for free. நம்ம ஆண்டவர்தான் ரட்சிப்பை இலவசமா கொடுப்பாரு, சுகத்தை இலவசமா கொடுப்பாரு, விடுதலை இலவசமா கொடுப்பாரு, நன்மைகளை இலவசமா கொடுப்பாரு. ஆனா பிசாசு கிட்ட இருந்து எதுவுமே இலவசமா கிடைக்காது. அவன் ஒன்றை கொடுக்கறானாலே எதையோ ஒண்ணு உங்க கிட்ட இருந்து எடுக்க போறான்னு அர்த்தம். That is definite. That is definite. ஒரு சிற்றின்பத்தை உங்க கையில கொடுத்து பாரு, இத பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், உடலுக்கு நல்லா இருக்கும், பார்வைக்கு நல்லா இருக்கும், உணர்வுகளுக்கு நல்லா இருக்கும், ஹார்மோன்ஸ்க்கு நல்லா இருக்கும், நீ கொஞ்ச நேரம் பாரு அப்படின்னு அவன் உங்க கையில கொடுத்துருவான். அப்பதான் இன்டர்நெட் ஸ்பீடா வரும். நீங்க ஒரு பாட்டு ஏசப்பா பாட்டு கேட்கணும் யூடியூப்ல ஆன் பண்ணிட்டு இங்கிட்டு போங்க, உடனே ரம்மா மைக் தூக்கிட்டு உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் குறுக்குல வரும். ஆனா அதை பார்க்கணும் போது அட்வர்டைஸ்மெண்டே வராது, நெட்டும் கிளீனா வரும். ஏன்னா பாதி நேரம் தவறானவைகளை பார்க்கிறவர்கள் ராஜாமத்தில் பார்க்கிறார்கள், அந்தரங்கத்தில் பார்க்கிறார்கள். எஸ். ஆனா அதை உங்க கையில கொடுத்துட்டு பிசாசு அடுத்து உங்ககிட்ட என்ன வாங்குவான் தெரியுமா? உங்க டெஸ்டினியை கேட்பான், உன் மேல வச்சிருக்கிற திட்டத்தை கேட்பான். அதை நீங்க ஒரு 1 hour அதை பாத்துட்டீங்கனாலோ, இல்ல அந்த 1 hour பேசிட்டீங்கனாலோ, இல்ல 1 hour அந்த டெக்ஸ்ட் பண்ணிட்டீங்கனாலோ, அடுத்து உங்க வாழ்நாள் முழுவதும் அதை நினைச்சு குற்ற உணர்ச்சியிலே உங்களை குத்தி கொள்ளும்.